அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. ஏகதந்தாய் திக்னமி வக்கரதுண்டாய் தினி தன்னோதந்தி பிரதிதம் மகாகலந்தியுடைய அனுகிரகத்தால் பால திருப்பத்தினுடைய திருவருடாலும் முருகப்பெருமானுடைய ஆசிரியர் கொண்டு சிம்ம ராசிக்கு இந்த வாரம் எவ்வாறாக உள்ளது என்பதை பார்ப்போம். 21/12/2025 ஞாயிற்றுக்கிழமை முதல் 27/12/2025 சனிக்கிழமை வரை இந்த வாரம் முழுவதும் எவ்வாறாக சிம்ம ராசிக்கு இருப்பது என்பதை பார்ப்போம். இப்போ சிம்ம ராசி அப்படின்னு வரும்போது இந்த வாரத்துல சிறப்பான விசேஷங்கள் என்னங்கிறது பார்ப்போம். முதல்ல 23/12/2025 சதுர்தசி திதி, நரசிம்மருடைய வழிபாடும், திருமண விரதம் அன்றைக்கு திருமண விரதம் பெருமாள் வழிபாடு செய்து கொள்வது சிறந்தது. 24/12/2025 பஞ்சமி திதி, பஞ்சமியில அம்மன் கருட வழிபாடு செய்வது சிறந்தது. 25/12 சஷ்டி திதி முருகன் வழிபாடு செய்வது சிறந்தது. 27/12 அஷ்டமி, அஷ்டமிக்கு பைரவர் மகாலட்சுமி வழிபாடு செய்வது கால சிறந்தது. சிவ வழிபாடு செய்வது உன்னதமான சிம்மராசிக்காரங்களுக்கு கொடுக்கும். இந்த வாரம் கிரக பயிற்சி அப்படின்னு பார்த்தா 21 குரு கடகராசியிலிருந்து வக்ர நிவர்த்தியாக சிம்ம ராசிக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல மிதுனத்துக்கு பயணம் மேற்கொள்கிறார். 22 சுக்கிர பகவான் விருச்சிக ராசியில இருந்து தனுசு ராசியில பயிற்சி அடைகிறார். 25 விருச்சிக ராசியிலிருந்து புத பகவான் தனுசு ராசியில மாறுகிறார். ஆகவே இந்த வாரம் வித்யாதி வாரம் எவ்வாறாக உள்ளது என்பதை பார்ப்போம். அது முன்னாடி நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த வாரம் முழுவதும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன் கொடுக்கும். இந்த வாரத்துல சிம்மராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்துல அமர்ந்திருப்பது கால சிறந்தது. லாபஸ்தானத்துல ஒரு சுப கிரகம் இருப்பது லாபத்தை ஈட்டக்கூடிய தன்மை, ஏற்கனவே இழந்த பதவி திரும்பி கிடைக்கக்கூடிய தன்மை சொல்லும். பதவி ஏதேனும் பறிப்பு இருந்தால், ப்ரொமோஷன் கிடைக்காமல் இருந்தால் அது பதவி உயர்வு கிடைக்கும். சஸ்பென்ஸ் ஆகியிருந்தால் வேலை விட்டு நீக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமா இருந்தாலும் அந்த சிம்ம ராசிக்காரங்க புதிதாக மறுபடியும் வேலை அமையக்கூடிய தன்மை கொடுக்கும். ஏனென்றால் இந்த 5 கிரகம் சிம்ம ராசி 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல 5 கிரகம் கூடியிருப்பது குரு பார்வையில வர்றதுனால சிறப்பான பலன் கொடுக்கும். உங்க ராசிக்கு கண்ட சனி நடப்பது அப்படிங்கிறது ஒரு பக்கமா இருந்தாலும், ராகு பகவான் உங்க ராசியில இருக்கக்கூடிய கேது பகவான் சனி பகவான் 7ஆம் இடத்துல இருப்பது சற்று பின்னடைவாக இருந்தாலும் மற்ற கிரகம் இந்த காலத்துல உங்களுக்கு சாதகமாகவே உள்ளது. இந்த வாரம் முழுவதும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி, உங்களுக்கு ஏற்படக்கூடிய தன்மை அனைத்தும் நன்மையாகவே முடியும். அனைத்து வகையான செல்வாக்கு உண்டாகும். ஏற்கனவே சொன்னது போல் பதவி பறிப்பெயர் தான் திரும்பி பதவி கிடைக்கும். அது மட்டுமல்லாது குடும்ப பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் இந்த காலத்துல நீங்க சரி செய்து கொள்வது சிறந்தது. குடும்ப பிரச்சனையில நிவர்த்தி செய்யக்கூடிய, ஏற்கனவே கணவனுக்குள்ள ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடு இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகும். உங்களுடைய கோபத்தை மட்டும் கொஞ்சம் நிதானப்படுத்திக் கொள்வது சிறந்தது. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு தூண்டிவிடும். ராகு பகவான் அதிலே கூடியிருக்கும் போது உங்களுக்கு புத்தி மாற்றத்தை கொடுக்கும், அதாவது வேகத்தை கொடுக்கும். அதனால உன்னதமாக செயல்படும் போது நிதானமாக செயல்பட்டாலே உங்களுக்கு குரு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 5 கிரகம் உங்களுக்கு சிறப்பான பலன் கொடுக்கும். உங்க ராசியாதிபதி 5ல இருக்கிறது பூர்வ புண்ணியம் பாக்கியஸ்தானம், நிலம் வாங்கக்கூடிய தன்மை, சொத்து வாங்கக்கூடிய தன்மை அனைத்தும் கொடுக்கும். பூர்வீகத்துல இடம் இருந்தால் அது மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை, உங்கள் நிலப்புலன்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வில்லங்கள் ஏதேனும் இருந்தால் இதுக்கு நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடிய தன்மை உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஆகவே முயற்சிகள் எப்பவுமே உங்களுக்கு காரியத்துக்கு திருமணையாக்கும். நீங்கள் வெற்றி பெறக்கூடிய தன்மை உங்களுக்கு கைமேல் நிற்கிறது. ஆகவே சிம்ம ராசிக்காரர்கள் அது மட்டுமல்லாது எல்லா வகையான கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதுங்கிறது சிறப்பு. இருப்பினும் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் 11ஆம் இடத்துல மாறிய குரு பகவான் உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய தன்மை, ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மை கொடுத்தும்ங்கிற சொன்னது போல் நீங்கள் லாபத்தை தொழில் துறையில உன்னதமான கையொப்பம் ஏற்படக்கூடிய தன்மை உண்டாகும். புதிதாக தொழில் தொடங்கக்கூடியவர்கள் தொழில் தொடங்கலாம், புது முயற்சிகள் ஈடுபடலாம். இந்த வாரத்துல நன்மை உண்டாகும். மார்கழி மாதம் என்று பார்க்காமல் ஒப்பந்தத்துல கையெழுப்பம் விடுவது சிறந்தது. அதனால இந்த வாரத்துல உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 5ஆம் இடத்துல இருப்பது சிறந்தது. இருப்பினும் உங்க ராசியில கேது பகவான் இருப்பதனால் உடல் ரீதி நீங்க
சற்று நிதானமாக இருக்கும். ஆகவே இந்த உடல் ரீதி நீங்கள் பிரச்சனைகள் சந்திக்க வேண்டிய உண்டாகும். உங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீங்கள் முறையாக டாக்டரிடம் கலந்து ஆலோசனை பெற்றுக்கொள்வது சிறந்தது. உங்கள் உடல் ரீதி மன ரீதி எண்ணத்தை பிரதிபலிப்பு உண்டாகும். வேகம் இல்லாமல் விவேகத்தோடும் நிதானமாக செயல்பட்டால் நீங்க வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய தன்மை உங்களுக்கு வந்தடையும். உங்களுக்கு 12ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சந்திர பகவான் 5ஆம் இடத்துல இருப்பது ஐநர் போக ஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய கிரகம். 5ஆம் அதிபதியோட பார்வையில இருக்கும்போது சிறப்பான இருக்கும். குரு சந்திர யோகம், குரு மங்கள யோகத்தோட இருக்கக்கூடிய கிரகம். ஆகவே நீங்கள் பொன் பொருள் வாங்கக்கூடிய தன்மை உண்டாகும். செல்வம் செல்வாக்கு சேரக்கூடிய தன்மை, புதிதாக ஆடை ஆபரணங்கள் நகைகள் வாங்கி கொள்ள தன்மை இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டாகும். ஆகவே பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் சேர்த்துக் கொள்வது சிறந்தது. இந்த காலத்தில் உங்களுக்கு உன்னதமான பலன் உண்டு. பிரிந்து போன குடும்பம் ஒன்று சேரக்கூடிய தன்மை உண்டாகும். ஏதேனும் மனக்கசப்பாக பிரிந்து இருந்தால் அவர்கள் உங்களுடன் பேசினால் நீங்க ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு சிறந்தது. அதனால் உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய கிரக சேர்க்கை கிரக பலத்தால் உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு பலன் உண்டாகும். ஆகவே நீங்க அனைத்து வகையிலும் நீங்க தேர்ச்சி பெற்று விளங்கக்கூடிய தன்மையாகவே இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பாலா, ஜெய்பாலா, வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.